அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை. இந்த வலை வந்துட்டு சதீஷ் என்பவர் திருவண்ணாமலையிலேருந்து நமக்கு வந்து ஒரு வலை வந்து கேட்டிருந்தாப்புல நம்ம கொடுத்துட்டோம். இருந்தாலும் அவர் என்ன சொன்னார், ஐயா எனக்கு வந்து ஒரு ஆன்லைனில் வாங்கின வலையை சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாப்புல. சரிங்க ஐயா அனுப்பி விடுங்க அப்படின்னேன். இந்த வலையை என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பாருங்கள், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பாருங்கள். இது வந்து மடித்து வச்சு கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த வலை தான். இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை அப்படியே எடுத்துகிட்டு உள்கயிறு போட்டாச்சு, சூளக்கயிறு போட்டுட்டு இதில் ரிங்கு போட்டிருக்கோம். இந்த வலையை இது மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த வலை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 7லேருந்து 8 உள்கயிறு தான் வரும். ஏன்னா வலை வந்து சுற்றளவு வந்து ரொம்ப கம்மி. ஒரு 20 அடி சுற்றளவு இல்லை 25 அடி 30 அடி சுற்றளவு தான் வரும். நம்ம கொடுக்குற வெள்ளம் 14லேருந்து 16 உட்கயிறு வரைக்கும் வரக்கூடியது. 66 அடி சுற்றளவு வரும். நான் சொல்கிறது வந்து கட்டை விரல் சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டி விரல் போகிற சைஸில் சும்மா அப்படியே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 8 அடி 7 அடியில் கட்டி கொடுப்பாங்க. இது ஒரு 1500 2500 வரைக்கும் விற்பனை பண்ணுவாங்க. இதில் வந்து வெள்ளடிலாம் இருக்காது. வெள்ளடிலாம் இல்லாமல் இருக்கிறதுனால வலை வந்து ரொம்ப நாளைக்கு இது வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்காது இந்த வலைக்கு. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பாருங்கள் ரிங்கு இதுதான் பண்ண முடியும். இந்த ரிங்கை போட்டு நம்ம உள்கயிறு கட்டி நம்ம இந்த வலையை வந்து அவருக்கு அனுப்புகிறோம். ஸோ இது ஒரு வேலை தான். இதுவுமே உள்கயிறு ப்ளஸ் வந்து கை கயிறுமே போட்டு நம்ம அவருக்கு வந்து டிஸ்பேச் பண்ண போகிறோம். இந்த வலையை வந்து இப்படி தான் பண்ண முடியும். நம்ம நிறைய பேருக்கு இப்படி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன சின்ன மீன்கள் பிடிக்கிறதுக்கு இது பயன்படும். புரியும் நினைக்கிறேன். சந்தேகங்கள் தான் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க யோகம், யோகம் மட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.